ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தேங்காய் பால் வச்சு பட்டாணி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த பட்டாணி குழம்புக்கு ஃப்ரெஷ் பட்டாணி நான் எடுத்து வச்சிருக்கேன். சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதையும் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். இது லைட்டாக பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறலாம். இது கூட ஒரு 4 பல் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டும் சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த பட்டாணி குழம்புக்கு நம்ம மிளகாலாம் அரைக்காம அப்படியே டைரெக்டாக வச்சிடலாம். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு 4 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியே போட்டுக்கோங்க, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இந்த குழம்புக்கு நம்ம புளியெல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. நம்ம தக்காளியே போதும் புளிப்புக்கு. அதனால் 2 தக்காளி சேர்த்து போட்டுக்கலாம். தக்காளி நல்லா இப்படி வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 1/4 கிலோ பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன். அப்படியே பட்டாணியை தக்காளி கூடவே சேர்த்து அதையும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இதுக்கு ஒரு மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. துருவி எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துருங்க. இந்த பட்டாணி வேகிற அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பக்கம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொடி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. அது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1.25 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லா பொடியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி ஓரளவுக்கு வெந்துருச்சு. எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுடலாம். இந்த பட்டாணி குழம்பு நம்ம சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மசாலாவோட சேர்ந்து பட்டாணி நல்லா வேகட்டுங்க. தண்ணி ஓரளவுக்கு இஞ்சிற அளவுக்கு நம்ம அப்படியே ரெடி பண்ணி விட்டுடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. மறுபடியும் நான் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணிட்டேன். குழம்பு இன்றைக்கி நான் தண்ணியாட்ட வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு கெட்டியாக கிரேவியாட்ட வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே சுண்டை விட்டு தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணி நம்ம அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். இது கூட மறுபடியும் நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணிட்டேங்க. 5 நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் இஞ்சிருச்சுங்க. நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி தேங்காயிலேருந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு பால் எடுத்துட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி 2வது பாலும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால் இதில் ஊற்றியாச்சு. தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. சூப்பரான ஒரு டேஸ்டியான தேங்காய் பால் பட்டாணி குழம்பு ரெடிங்க. இது அப்படியே நீங்கள் தண்ணியெலாம் நல்லா சுண்ட விட்டு கிரேவியாட்ட வச்சு சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நான் சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கிறதுனால குழம்பு ஓரளவுக்கு தண்ணியாட்ட வச்சுட்டேன். தேங்காய் பால் ஊற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஒரு அட்டகாசமான சுவையில் பட்டாணி குழம்பு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. குழம்பு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.